ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா எந்த படத்தை விட வந்திருக்குன்னா கிங்டம். விஜய் தேவரகொண்டா சார் மற்றும் பாக்கியஸ்ரீ மேம் நடிப்புல வந்திருக்க இந்த படம் ஜெஸ்ஸி பட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 1991 வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிறது வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா சாரு. அவர் வந்து ஒரு மூத்த அதிகாரி வந்து ஒரு வயதானவரை போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மூத்த அதிகாரி காவல் அதிகாரி வந்து அடிச்சிடறாரு நம்ம விஜய் தேவரகொண்டா சார். அந்த தைரியத்தை பார்த்து உளவுத்துறை அதிகாரி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது வந்து 1920 வெள்ளைக்காரன் காலகட்டத்திலேயே வந்து ஆந்திர கடற்கரையிலிருந்து துரத்தி விட்டப்பட்ட மக்கள் வந்து அங்க போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து தீவுல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாஃபியா கும்பலுக்கு வந்து கடத்தல் தொழிலுக்கு உதவுன்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த கடத்தல் கும்பலுக்கே வந்து தலைவன் வந்து சின்ன பையன்ல அவங்க அப்பா வெட்டிட்டு போனவர் யாரு, அவங்க அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் அந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவன். அங்க போய் உங்க அண்ணனை நீ கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இதுதாங்க இந்த படத்தோட கதைங்க. அங்க போய் அந்த தீவுல இருக்கிற மக்களை எல்லாம் வந்து தன்னோட ஊருக்கே கூட்டிட்டு வந்தாரா, அவரோட அண்ணனையே மீட்டுட்டு வந்தாரா, இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தோட கதையெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் மாதிரி எல்லாம் இல்லைங்க. அதாவது ரெட்ரோ படம் எப்படி சாயல் அடிக்க ரெட்ரோவையும் கேஜிஎஃப் அடிச்சு கலந்து மூடி விட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் அடிச்சு விட்டுருக்காரு நம்ம இந்த டைரக்டர். பெருசா சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் எந்த விஷயங்களும் கிடையாது. அதாவது ஒரு சாதாரண விஷயத்த வந்து ஒரு நல்ல கதையை வந்து டெலிவரி பண்றது வந்து தப்பா விதவிதமா குழப்பி நம்ம டைரக்டர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்துல வந்து விஜய் தேவரகொண்டா சார் தான் வந்து நல்ல நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையாலுமே வந்து சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட பாடியில கேரக்டர் ஆகட்டும், கோபம் வரதாகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சவரும் சரி, வெங்கடேஷ் சார், அதாவது முருகன் கேரக்டர் நடிச்சவர் ரொம்ப பெர்ஃபார்மிங் நல்ல அருமையான பெர்ஃபார்மரா நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்து ஒரு மாதிரி வந்து ஃபேஸ் மாடுலேஷன் பண்ணுவார், அது கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி அதுல விஜய் தேவரகொண்டா சாரோட அண்ணனா வர சத்யதேவாகட்டும் அவரும் நல்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. இப்படி வந்து படத்துல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வேல்யூ இருந்தது. பட் ஹீரோயினை தவிர்த்து அவங்களுக்கு பெரிய எந்த இடத்துலயுமே வந்து வேலை இல்லை. இப்படி இருக்கிறப்ப வந்து இவங்க எல்லாத்தோட ஒர்க் அவுட் இது நல்லா இருக்கு. பட் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைக்கதையும் எந்த இடத்துலயும் ஓட்டல, கதையும் எந்த இடத்துலயும் ஓட்டல. அதாவது வந்து ஸ்பைக்கு அங்க உழவு இதுக்குன்னு தாட்டி விடுறாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அண்ணன் தம்பி பாச போராட்டம் அப்படி ஒரு பக்கம் கதைக்கெல்லாம் நகருது. அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களை மீட்டு எடுத்துட்டு வர மாதிரி இப்படியும் காமிக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா நம்ம எல்லா மக்களும் வந்து ஆடியன்ஸும் ஏத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. பட் அவங்க அண்ணனை வந்து மீட்டு கொண்டு வர மாதிரி போய் அப்புறம் வந்து ஊர் மக்களை கூட்டிட்டு வரதான். அதுல இந்த நம்ப முடியாத விஷயங்களே இதுல என்னன்னு பாருங்க. கிளைமேக்ஸ் முந்தின போர்ஷன் போட்டு ஊர் மக்களையே போட்டு அடிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. அதாவது வில்லன் கேங்கு, அது தலைவர் ஹீரோ எங்க இருப்பான்னு தெரியாது, அப்படித்தான் இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடத்தல் கும்பலையெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள், அந்த தீவு மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. என்னமோ 1990 இந்த மாதிரி இருக்காங்களா, எல்லாம் வந்து கழுத்துல வளைய மாதிரி போட்டு உடம்பு ஃபுல்லா பச்சை மாதிரி ஏதோ குத்திட்டு என்னமோ ஆதிவாசி குரூப் மாதிரி இல்ல ட்ரைப் மாதிரி இல்ல இருக்காங்க. எனக்கே வந்து என்னடா 91 இப்படியாதான் இருப்பாங்க, இன்னுமாடா மக்கள் மாறல, அந்த மாதிரிதான் எனக்கு கேள்வியை கேட்டுச்சு. டைரக்டர் சார் கொஞ்சம் அந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம்னு எனக்கு கூட தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கதையா வந்து இந்த படத்தை வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதைகள் எல்லாம் வந்து ஒரு உத்வேகம் இருக்கணும். அந்த அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர போகிற இடத்துல ஆகட்டும், அந்த எமோஷன் சீன்ல ஆகட்டும், அப்புறம் அந்த தீவு மக்களை கூட்டிட்டு இதே ஒரு வேலை இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீவு மக்களை கூட்டிட்டு இது ஒரு வேலை. சரி, இதுல எல்லாத்துலயும் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தானே நல்லா உட்காந்து பார்க்க முடியும். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே தோணல. சும்மா ஏதாவது போறாரு, அவங்க அண்ணனை ஜெயில மீட் பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இது பழைய வசனம் சொன்னா சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு. இவன் தான் தம்பின்னு தலைவன் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் கூட சேர்ந்து மாஃபியா கேங்ல சுத்துறாரு. அப்புறம் மாஃபியா கேங்ல வந்து அதுக்கப்புறம் என்ன எதை நோக்கி கதை நகருதுன்னே நமக்கே புரியல. அந்த மாதிரிதான் திடீர்னு பார்த்தா அவங்க அண்ணனை வந்து ஃபுல்லா எல்லாம் வீட்டுல வந்து குத்தி கொள்றாங்க, அண்ணனையும் குத்துறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா போய் கப்பல் இழுக்க போயிடுறாரு நம்ம ஹீரோ. கப்பல் இழுத்துட்டா நான் தான் கேஜிஎஃப்ல வர மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்தா நான் வந்து பெரிய கேஜிஎஃப் தாதா ஆயிருங்கிற மாதிரி இதுலயும் வந்து தலைவர் பிடிச்சதையே இழுத்துட்டு கப்பலை இழுக்கிறாரு. இழுத்து நீ அவருதான் நீதா ராசா. அதாவது ரெட்ரோல ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்கல்ல சூர்யா சாருக்கு, அதே மாதிரி இவருக்கு முதுகு பின்னாடி ஒரு சிம்பலை கொடுத்து வச்சு அந்த சிம்பல் இவருதான் அது அந்த மாதிரிங்கிற மாதிரி கூட்டத்துக்கே தலைவன் நீதான்டா. அதாவது சத்யராஜ் சார் படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த குழந்தையே நீங்கதான் சார், அது மாதிரி இவருக்கு ஒரு சிம்பலை போட்டு அந்த அரசனே நீங்கதான் சார் அந்த மாதிரி ஒரு மொக்கையை பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கு இந்த படம் இல்ல, ஒரு நல்ல கதை, இதை வந்து டெலிவரி எப்படி வேணாலும் பண்ணிருக்காரு. ஒரே கதையை தவிர்த்தா பல படங்கள் வருது, ஆனா நல்லா எடுத்திருக்க பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. கதையும் புரிய மாட்டேங்குது, திரைக்கதையும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு ஹீரோயின் எனக்கே இந்த படம் புரியல. எப்படித்தான் இந்த படத்தை உட்கார பார்க்க முடியுங்கிற மாதிரி எனக்கே ஆகி போச்சு. ஐயோ சாமி, இந்த படத்தை ஏதோ ஒரு டைம் கூட பாத்துட்டாதீங்க, அவ்வளவுதான். முக்க படம் தான் இது.